என் இதயம் துள்ளுதடி. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி நம்ம பிக்சார்ட் ஆப் அண்ட் இந்த VN ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்ட பிக்சார்ட் ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயுமே வந்து பிக்சார்ட் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிராப்னு இருக்கு இல்லையா? ஸோ கிராப்பை கிளிக் பண்ணி அகைன் இந்த கார்னரில் கிராப்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்டோரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸுமே வந்து கையோட கையாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த ரெண்டு ஃபோட்டோவுமே இந்த இடத்த வந்து வந்துடும். ஸோ அகைன் வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இன்னொரு ஃபோட்டோவுமே வந்து ஆட் பண்ணோம். ஸோ இங்கே ஆட் அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ அந்த அவுட்லைன் பிஎன்ஜி இமேஜுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த 3 இமேஜுமே சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பிஎன்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோட்டோவுமே நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி சென்டரில் வச்சுட்டு அகைன் இங்கே ரிமூவ் பேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக இந்த இமேஜில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தனியாகவும் பேக்ரவுண்ட் தனியாகவும் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நெட் தேவை. ஸோ அதனால் நான் வந்து நெட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்தாச்சு. ஸோ அகைன் நான் வந்து சென்டரில் வச்சுட்டு அகைன் இப்போ இந்த அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த பிஎன்ஜி ரிமூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்ஜெக்டோட ஹெட் வந்து அந்த அவுட்லைனுக்கு மேலே வர மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து இரேசர் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இரேசர் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ஹார்ட்னஸ் ஒரு 70 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த மாதிரி சின்னது பண்ணிட்டு இந்த இடத்த வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது போல் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோவோட இந்த சைட்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து இரேஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இரேஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஃபோட்டோ மேலே வந்துடும். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஃபோட்டோவை அகைன் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டூப்ளிகேட் பண்ண இமேஜை நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோவோட ஃபேஸில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க இல்லையா? ஸோ இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் VN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம்
இப்போ நீங்க ஒரு ஃபோட்டோவ பிக்சார்ட் ஆப்ல வந்து எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லாஸ்ட்டா பிளாக் பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாவே ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்கிரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து நீங்க எத்தன செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோவ எடிட் பண்ண போறீங்களோ, ஸோ அத்தன செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்த பிறகு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஆடியோ சிம்பல் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பல கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து எந்த சாங் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ அந்த சாங்க உங்களுடைய VN ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வீடியோ தான் இருக்கு. அந்த வீடியோல இருக்கக்கூடிய சாங் எடிட் பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ கூட செலக்ட் பண்ணிட்டு, ஆடியோவ வந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ஏதாச்சும் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஐகான் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பலுக்கு கீழ. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்க டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி வந்து டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் வேணும்னா, dafont.comல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட் வந்து ஜிப் ஃபைலா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுடைய VN ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஆட் எ ஃபாண்ட்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டபுள் ஏ இருக்கும். அந்த டபுள் ஏவ செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் வீல் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்துட்டு பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க குடுத்துட்டு, அகைன் வந்து இந்த டெக்ஸ்ட்டுமே வந்து நல்லா வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி அனிமேஷன்ல ஆட் பண்ற மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி டபுள் கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் ஃபேட் வந்து குடுத்துக்கோங்க. அகைன் அவுட் அனிமேஷனுமே நான் வந்து ஃபேட் குடுத்துக்கிறேன். ஃபேட் குடுத்ததுக்கப்புறம் இங்க டியூரேஷன்லாம் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. சாரி ஒன்ஸ் அகைன் வந்து இந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஓகே. இந்த மாரி இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கரெக்ட்டா நான் இந்த 2 வார்த்தை வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த 2 வார்த்தை வந்து இதோட வந்து முடியும். ஓகேவா? ஸோ இதோட முடியுதுன்னா, நான் இதோட அந்த டைம்லைன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, அகைன் வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயர கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த 2 வார்த்தை இதோட முடியுது. நீங்க இந்த 2 வார்த்தை வச்சு தான் கட் பண்ணணும்னு இல்ல. ஸோ அந்த வார்த்தை வந்து லிரிக்ஸ் வந்து தெரியும்போதே இந்த இடத்த கட் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த மாரியும் நீங்க எடிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ, ஸோ அந்த வார்த்தைய இங்க எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு இந்த இடத்த வந்து பழைய லிரிக்ஸ டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைய டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து குடுத்துக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து எத்தன செகண்ட் வந்து நீங்க சாங் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத்தன செகண்ட்மே லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி வீடியோன்ற செக்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாரி ஜூம் பண்ணிட்டு கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து கீழ வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளெண்டிங்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க குடுத்துட்டு அகைன் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் 5 செகண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க டூப்ளிகேட் பண்ணி கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து இந்த மாரி வச்சுக்கோங்க.